ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டான்செட் எம்பிஏ எம்சிஏக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சின்ன இன்ட்ரோ. நான் வந்து எம்சிஏ 2025 பேட்ச். நான் வந்து டான்செட் எம்சிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் கவுன்சிலிங் மூலியமாக செலக்ட் ஆகி தான் நான் இப்போ எம்சிஏ படித்து முடிச்சிருக்கேன். ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணேன், எந்த காலேஜ் செலக்ட் பண்ணேன், எவ்வளோ பெர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணேன், ஸோ இந்த மாதிரியான எல்லா அப்டேட்டுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோஸில் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டெலிகிராம் சேனலில் டான்செட் எம்பிஏ எம்சிஏக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டான்செட் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடியும் நம்ம சேனல் நீங்கள் போய் விசிட் பண்ணால் பழைய வீடியோஸ் வந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் நான் கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டும் வர வீக்ஸில் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் டான்செட்கான அஃபீஷியல் வெப்சைட். ஸோ நாளைக்கு இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். நம்ம ப்ரொசீஜர் டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் வந்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த பிடிஎஃப் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதும் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் முன்னாடியே கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ போன வாட்டி நிறையா அப்ளிகன்ஸ் வந்து நேம் தப்பாக அப்ளை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இமெயில், அப்புறம் ஃபைல் அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக அப்லோட் பண்ணாமல் அதுக்கடுத்து டான்செட் இமெயில் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லா விஷயங்களும் கரெக்டாக பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து சேமாக யூஸ் பண்ணுங்கள். அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி தான் கடைசி கவுன்சிலிங் வரைக்குமே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை எழுதி வச்சுட்டு அதை மறக்காமல் வச்சுக்கோங்க. இல்லைனா கூகுளில் வந்து பாஸ்வேர்ட் சேவ் பண்ணுறதான்னு கேட்கும். ஸோ அப்படி சேவ் பண்ணிட்டாலும் ஓகே தான். ஸோ அண்ட் டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பருமே ஒரே ஒரு நம்பர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை லாகின் பண்ணும் போதும் அதுக்கு அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அண்ட் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ நீங்கள் டான்செட் எம்பிஏக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம், இல்லை எம்சிஏக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம், இல்லை எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டு எக்ஸாமே எழுதலாம். ஸோ அந்த மாதிரி எழுதும் போது காலையில் எம்சிஏ மதியானம் எம்பிஏ, இல்லைனா காலையில் எம்பிஏ மதியானம் எம்சிஏ இந்த மாதிரி எக்ஸாம் நடக்க சான்ஸ் இருக்குது. முன்னாடி இதெல்லாம் அப்படி தான் நடந்துச்சு. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்தோடனே திருப்பி இந்த வெப்சைட்லேயே லாகின் டீட்டெயில்ஸ் காட்டும். நான் உங்களுக்கு நாளைக்கு எப்படி லாகின் பண்ணணும், உள்ளே போய் நானே ஃபுல்லாக ஃபில் பண்ணுற இதையுமே நான் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன். ஸோ அதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஜெண்டர், கம்யூனிட்டி, சப்காஸ்ட் கோட். இதுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து ஒரு நம்ம போர்ட்டலில் இருக்கும் அஃபீஷியல் வெப்சைட்டில். ஸோ அந்த பிடிஎஃப்பில் உங்களோட கேஸ்ட்டுக்கான கோட் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடு இதெல்லாமே நீங்கள் கொடுத்துடலாம். அண்ட் எஸ்எஸ்எல்சி, 12th அண்ட் குவாலிஃபையிங் டிகிரி. நீங்கள் வந்து டிகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருன்றது உங்கள் காலேஜில் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இயர் அப்புறம் டிபார்ட்மெண்ட் நேமோடு வரும். இல்லைனா சில பேருக்கு ஒரு 12 to 15 டிஜிட்ஸ் நம்பராக இருக்கும். அது காலேஜ் பொறுத்து மாறும், ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங். ஸோ அந்த நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இயர் ஆஃப் பாசிங் வந்து எப்போ நீங்கள் யூஜி டிகிரி முடிப்பீங்களோ அந்த இயர் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்பெஷலைசேஷன், இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் செமஸ்டர் கம்ப்ளீட்டடுங்கிறது இப்போ நீங்கள் எத்தனை செமஸ்டர் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கீங்களோ அதுதான் போடணும். டிகிரி மார்க்ஸுமே இப்போ கரண்ட்டாக எந்த செமஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கோ அதை குமுலேட்டிவாக நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கான சிஜிபிஏ வந்து கால்குலேட் பண்ணி போடணும். ஸோ இதில் மெயினாக எல்லோரும் தப்பாக அப்லோட் பண்ணுறது என்னென்னா இமேஜ் தான் அவங்க வந்து கரெக்டாக அப்லோட் பண்ண மாட்டாங்க. இமேஜ் வந்து
ஃபார்மலாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி இருக்கணும். நீங்கள் எடுத்த செல்ஃபி, நீங்கள் வந்து வெளியில் போய் நீங்களாக ஃபோனில் எடுத்ததை அப்லோட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகும்போது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டா எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக அப்லோட் பண்ணுங்கள். இதில் எப்படிலாம் அப்லோட் பண்ணணும், எப்படிலாம் அப்லோட் பண்ணக்கூடாதுன்றதை கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரியோட ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட், இல்லைனா இப்போ நீங்கள் உங்களுக்கு செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அந்த மார்க் ஷீட் வந்து நீங்கள் கம்பைண்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கவுன்சிலிங் ஃபீன்றது இப்போதைக்கு கேட்க மாட்டாங்க. நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணும்போது அப்போ ஒரு தனியாக ஒரு போர்ட்டல் வரும். ஸோ அந்த போர்ட்டலில் தான் நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு தடவை அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டாவை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ இன்றைக்கே நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாமே நீங்கள் எழுதி வச்சுருங்க கரெக்டாக. அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அது இப்போவே ஸ்கேன் பண்ணி கரெக்டான சைஸில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டெலிகிராம் சேனலில் டான்செட் எம்பிஏ எம்சிஏக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டான்செட் எம்சிஏக்கான சிலபஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் வீடியோ எல்லாமே நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டான்செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.